ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் தயிர் வடை எப்படி செய்யுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு உளுத்தம் பருப்பை 7 hours கிட்ட ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் மிக்சியில் தான் அரைச்சேன். கொஞ்சம் நல்லா பொங்கி வரணும் மாவு. அந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 95% அரைஞ்சால் போதும். அப்போ தான் நம்ம வடை தட்டி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைஞ்சால் வடை போட வராது. அதுக்கப்புறமா அந்த மாவில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கணுன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு துண்டு துண்டாக நறுக்கி வச்ச இஞ்சி, அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி 2ம் சேர்த்து 1 கைப்பிடி அளவு, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சுகர் ஆப்ஷனல் தான், வேணா போடலாம் இல்லைனா பரவாயில்ல. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதாவது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்சி வச்சுருக்க சீரகத்தோட பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மிதமான சூட்டில் இருக்கணும் எண்ணெய். அந்த டைமில் வடையை இதுக்குள்ளே போட்டுட்டு ரொம்ப ஜென்டிலாக 2 பக்கமும் திருப்பி விடுங்க. ஒரு 90% அளவுக்கு கோல்டன் கலரில் வந்தால் போதும். நல்லா 100% அளவுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு 90% அளவுக்கு வந்தால் போதும். அந்த அளவுக்கு இதை டபுள் சைடும் திருப்பி போட்டு குக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். அப்போ தான் மேலேயும் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போது இந்த வடையை வெளியே எடுத்துக்க போகிறேன். இந்த சூடாக இருக்க வடையை வெளியே எடுத்து வச்சுட்டு இது சூடு ஆறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes விடுங்க. 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கை பொறுக்கிற அளவுக்கு தண்ணி, வெதுப்பான தண்ணியில் நம்ம ஆல்ரெடி எடுத்து ஆற விட்டுருக்க வடையை ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டு அந்த தண்ணியில் ஊற விடுங்க. வெதுப்பான தண்ணியாக இருக்கணும், ரொம்ப சூடான தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா ஆறின வடையை இதில் ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட இந்த மாதிரி டபுள் சைடில் திருப்பி போட்டு நல்லா அந்த தண்ணியில் ஊற விடுங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து அந்த வடையை இந்த மாதிரி ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணக்கூடாது, நம்மளோட ஷேப் மாறிடும். ஸோ ஜென்டிலாக இந்த மாதிரி அதில் இருக்க தண்ணியும் வரணும், இதில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணியும் இருக்கணும். அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தயிர் வடைக்கு தேவையான முக்கியமான அந்த தயிர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு சுத்தமாக புளிக்காத தயிர் எடுத்திருக்கேன். இதில் நான் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அதே சீரகப்பொடி சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த தயிரில் தாளித்து கொட்டினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இதுக்கு தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து கொட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் சர்க்கரையெல்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தாளிப்பையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க வடையை நான் ஒரு பவுலில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த பவுல் மேலே இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிரை இது மேலே ஊற்ற போகிறோம். இந்த தயிர் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறினா போதும். தயிர் வடை சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 3 hours கிட்ட ஊறினாலே போதும். இது மேலே கார்னிஷிங்காக நான் 1 பிஞ்ச் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியை தூவி விட்டுருக்கேன். ஆப்ஷனல் தான், இது டெக்கரேஷனுக்காக சும்மா போட்டது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் சர்வ் பண்ணும்போது காரா பூந்தியோடு சர்வ் பண்ணிங்கன்னா தயிர் வடை வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.